நமது வெயிட் லாஸ் மிக்ஸில் உள்ள நன்மைகள் பற்றி பார்ப்போம். பெனிஃபிட்ஸ்: வெயிட் லாஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன், டயபெட்டிக், தைராய்டு, PCOD, PCOS, ஃபர்டிலிட்டி, irregular periods, பேட் cholesterol, டைஜஸ்டன். இது எப்படின்னு கீழே பார்க்கலாம். 100 கிராம் அளவில் 270 கலோரி ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது. அதேபோல 100 கிராம் அளவில் 55% நார்ச்சத்து உள்ளது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க இது உதவும். குடல் பகுதியில் காணப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் இந்த நார்ச்சத்துக்களை பியூட்ரிக் அமிலமாக மாற்றி உடற்செல்களுக்கான அத்தியாவசிய எரிபொருளாக மாற்றுகின்றன. நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் புரப்பியானிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் எனப்படும் இரு கொழுப்பு அமிலங்களையும் உருவாக்குகிறது. தசை மற்றும் நுரையீரல் செல்களின் எரிபொருளாக இவை பயன்படும். இந்த புரப்பியானிக் அமிலம்தான் இரத்தத்தில் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தும் செயலிலும் பங்கெடுக்கிறது. இதில் மேலும் வைட்டமின் பி, நியாசின் நல்ல அளவில் காணப்படுகிறது. தினமும் உணவாக சேர்த்து கொள்ளும்போது இதய வியாதியான கார்டியோவாஸ்குலார் பாதிப்புக்கு நியாசின் எதிர்ப்பு ஆற்றல் வழங்கும். மேலும் கெட்ட கொழுப்புகளான லிப்போ புரோட்டீன் மற்றும் கொலஸ்டராலின் அளவையும் கட்டுப்படுத்தும். ஒரு கப் அளவில் தினசரி உடலில் சேர்க்க வேண்டிய வைட்டமின் பி சத்தில் 14.2% கிடைக்கும். உடலுக்கு அத்தியாவசியமான தாதுப் பொருட்கள் சிறந்த அளவில் காணப்படுகிறது. செலினியம் தினசரி அளவில் 52%, ட்ரிப்டோபான் 37.5%, தாமிரம் 31.4%, மாங்கனீசு 31%, பாஸ்பரஸ் 23% உள்ளன. காலை உணவாக எடுத்து வர இதய பாதிப்புகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். இதில் மிகுதியாக காணப்படும் மக்னீசியம் 300 நொதிகளை தூண்டும் துணைக்காரணியாக செயல்படுகிறது. இன்சுலின் சுரப்பதை தூண்டுவதால் நீரிழிவு பாதிப்பு ஏற்படாமல் காக்கிறது. பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிறந்த நிவாரணம் தருவதாகவும் உள்ளது. ஆஸ்துமா பாதிப்புகள் அண்டாது. இவ்வளவு நன்மைகளும் சேர்த்து நிச்சயம் ஆரோக்கியமான எடை குறைப்பு கட்டாயம் ஏற்படும். எடை குறைக்க விரும்புவர்களுக்கு மிக சரியான சத்தான உணவு. நார்ச்சத்து அதிகம். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கறதால உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கறதோட மலச்சிக்கல் பிரச்சனை வராமலும் செரிமான பிரச்சனை ஏற்படாமலும் தடுக்கும். குடல் இயக்கத்துக்கு உதவுறதோட வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆறுவதற்கு உதவுது. ஆந்தோசயானின் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஆந்தோசயானின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் வராம தடுக்கிறதா சொல்றாங்க. கல்லீரல் நச்சுகள் நீங்க, உடல் கழிவுகள் வெளியேற உதவுறதோட கல்லீரல் நச்சுகள் நீங்கி ஆரோக்கியமா செயல்பட உதவுது. வைட்டமின் பி மற்றும் சி. வைட்டமின் பியும் சியும் இதுல அதிகமா இருக்கறதால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும். நரம்புகள் பலமடைய, நரம்பு தளர்ச்சியை சரி செஞ்சு நரம்புகள் பலமடைய உதவுது. கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற, கெட்ட கொழுப்புகளை உடல்ல இருந்து வெளியேற்றுறதால இதய பிரச்சனை வராம தடுக்குது. உயர் இரத்த அழுத்த பிரச்சனை குறைய. விட்னு சொல்லப்படுற உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கறவங்க காலை வேளையில கஞ்சியா எடுத்துட்டு வரும்போது நல்ல பலன் இருக்கும். ஜீரண மண்டலத்தை வலிமையாக்கும். ஜீரண மண்டலத்தை வலிமையாக்க மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதில் போதுமான அளவு நார்ச்சத்து உள்ளது. இது செரிமான அமைப்பை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதை உட்கொள்வதன் மூலம் உடலில் ஏற்படும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கோடை காலத்தில் இதை உட்கொண்டால் இது வயிற்றில் உள்ள சூட்டை நீக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு உதவும். சர்க்கரை நோய் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் அதில் உள்ள அனைத்து குணங்களும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதில் உள்ள குறைந்த கலோரி எடையை கட்டுப்படுத்தும். பசியை கட்டுப்படுத்தும் நார்ச்சத்தும் இதில் போதுமான அளவில் உள்ளது. இதை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் மீண்டும் மீண்டும் பசியை உணரமாட்டீர்கள். இதன் விளைவாக எடையை குறைப்பதில் உதவி கிடைக்கும். எப்படி சாப்பிடலாம்? காலை அல்லது இரவு உணவாக கஞ்சி போல் சமைத்து உண்ணலாம்.